இந்த பதிவு சில பேருக்கு மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணலாம். பட் ஆனால் இது வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகாமல், ஓரளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இந்த சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓரளவுக்கு அதை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னோட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு உள்ளானோம்னா, அன்பு கல்யாணன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுலேருந்து வரக்கூடிய அன்பை நம்ம வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். கல்யாணன்றது வந்து அன்பு, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பொறுப்புகள் ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். பொறுப்புகளோட பாரம் நம்மளை வந்து தலைமையில் ரொம்ப சுமக்கிற ஒரு சூழல் வந்துடும். நம்ம லைஃப்பில் ஜெயிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டோம்னா. ஸோ ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு அளவா நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு ஒரு சக்ஸஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டேன்னு தோணும் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அப்போ கல்யாணம் அழகாக இருக்கும். இல்லைனா வந்து கல்யாணம் வந்து ஒரு பாரமாக தான் உங்கள் தலையில் வந்து விடும். உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால சொல்கிற ஒரு விஷயம். ப்ளீஸ் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி நான் இருக்கேன்.